வணக்கம். இயேசுவின் உபதேசம் நிகழ்ச்சிகள்ல உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு. உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ இல்ல வேதத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ நீங்க 8707277783 இந்த நம்பர்ல தயங்காம கூப்பிடலாம். சரி, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சொல்லுங்க. அதாவது நம்மள தீட்டுப்படுத்துற காரியங்கள், இயேசுகிட்ட இருந்து பிரிக்கிற விஷயங்கள், அதெல்லாம் உண்மையில எங்கிருந்து வருது? ஆமா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த பாவத்தோட பிடியிலிருந்து தப்பிக்க வழி என்ன? இத பத்தி சில வேத பகுதிகள், அப்புறம் உங்க குறிப்புகளை வச்சு கொஞ்சம் பேசி இயேசுவோட அன்பு எப்படி இதுக்கு ஒரே தீர்வா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. அதுதான் இந்த உரையாடலோட நோக்கம். சரி, அப்ப முதல்ல இந்த பாவம் இல்ல தீட்டுன்னு சொல்றோமே, இது எங்க இருந்து தான் ஆரம்பிக்குது? உங்க குறிப்புகள்ல மார்க் 7ஆம் அதிகாரம் பத்தி இருக்குதே. ஆமா, மார்க் 7 வசனம் 20லிருந்து 23 வரைக்கும். அது ரொம்ப தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது? இயேசுவே சொல்றாரு, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஓ, உள்ள இருந்து வர்றது தானா? வெளியில இருந்து இல்லையா? ஆமா, வெளியில இருந்து வர்ற அழுக்கு இல்ல, நம்ம இருதயத்துக்குள்ளே இருந்து வர்ற அந்த தீய எண்ணங்கள் அப்புறம் செயல்கள், அதுதான் நம்மள இயேசுவுக்கு முன்னாடி அசுத்தமாக்குது. அந்த வசனங்கள்ல ஒரு பெரிய லிஸ்டே இருக்குதே. பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகம், களவு, பொருளாசை. அடங்கப்பா. அது தொடருது. துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிக்கேடுன்னு. இவ்வளவு விஷயங்கள் நம்ம உள்ள இருந்தா வர முடியும்? நம்பவே முடியலையே. இதோட ஆணிவேர் என்னவா இருக்கும்? அதுதான் அந்த பட்டியல் நம்ம இருதயத்தோட அந்த இருண்ட பக்கத்தை காட்டுது. இது எல்லாமே உள்ளே இருந்து தான் வருது. ஆனா பாருங்க, இயேசு நம்மள அவர் சாயல்ல ரொம்ப சரியா செம்மையா தான் உருவாக்கினார். அப்ப எப்படி? நாம தான் நம்மளோட சொந்த யோசனைகள், ஆசைகள்னால நம்மள நாமே கெடுத்துக்கிட்டோம். அதுதான் வேதனையான விஷயம். இந்த தீமைகள்லாம் நம்மள இயேசுவோட அன்புல இருந்து பிரிக்குது. இத்தனை விதமான பாவம் இருக்குன்னு சொல்றீங்க. இது எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஏதாவது வகைப்படுத்தல் இருக்கா? உங்க குறிப்புகள்ல யோவான் பத்தி சொன்னீங்களே. ஆமா, நல்ல கேள்வி கேட்டீங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாவத்தையும் ஒரு 3 முக்கியமான வகைய சுருக்குது. 3 வகையா? என்னென்னது? 1 மாம்சத்தோட இச்சை, 2 கண்களோட இச்சை, 3 ஜீவனத்தோட பெருமை. மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆமா, இந்த 3ம் உலகத்திலிருந்து வர்றது. இது பிதாவாகிய இயேசு கிட்ட இருந்து வரல. இது நம்மள அவர்கிட்ட இருந்து பிரிக்க தான் செய்யுது. சரி, இந்த 3ஐயும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? முதல்ல இந்த கண்களின் இச்சைன்னு சொன்னீங்க இல்லையா? அது எப்படி பாவமாகும்? சும்மா பார்க்கறது தானே? இல்ல, பார்வை சும்மா இல்ல. இயேசுவே மத்தேயு 5:28ல சொல்றாரு, எவ்வளவு தீவிரமானதுன்னு. என்ன சொல்றாரு? ஒரு பெண்ண இச்சையோடு பாக்குற எவனோ தன் இருதயத்துல அவளோட விபசாரம் செஞ்சாச்சுன்னு சொல்றாரு. அடேப்பா, பார்வைக்கே இவ்ளோ அர்த்தமா? ஆமா, செயல் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தப்பான பார்வை இருதயத்துல பாவத்தை விதைச்சிடுது. அப்புறம் பிரசங்கி 1:8 சொல்லுது, கண் பாக்குறதுனால திருப்தியே அடையாதாம். அப்போ இந்த இச்சை இன்னும் பாவத்துக்கு இழுத்துட்டு போகும். இதுக்கு ஒரு உதாரணம் கூட உங்க குறிப்புல இருந்துச்சு ஞாபகம். வெளிநாட்டுல நல்லா சம்பாதிக்கிற கணவர், ஆனா மனைவிக்கு தமிழ் சினிமா பார்க்க முடியலன்னு பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னு. ஆமா, அது ஒரு வருத்தமான உதாரணம் தான். கண்களோட இச்சை ஒருத்தரை எந்த அளவுக்கு இழுத்துட்டு போகுங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. திருப்தி இல்லாத பார்வை, தப்பான ஆசைகள், வாழ்க்கையே மாறிடுது. ஆமா, இயேசுவோட சித்தத்துல இருந்து ரொம்ப தூரம் போயிடலாம். சரி, அடுத்தது ஜீவனத்தின் பெருமை. பெருமை எப்படி நம்மள இயேசு கிட்ட இருந்து பிரிக்கும்? யாக்கோபு 4:6 என்ன சொல்லுது? யாக்கோபு ரொம்ப தெளிவா சொல்றாரு. இயேசு பெருமை உள்ளவங்களுக்கு எதிர்த்து நிக்கிறாரு, தாழ்மை உள்ளவங்களுக்கோ கிருபை அளிக்கிறாரு. ஓ, பெருமை இருந்தா இயேசு எதிர்த்து நிப்பாரா? ஆமா, பெருமைனா என்ன? நான், என்னுடையது, இந்த அகந்த தான். இது இயேசுவோட மனப்பான்மைக்கு நேர் எதிரானது. பெருமை நம்ம இருதயத்தை கல்லாக்கிடும். அப்புறம் இயேசுவோட கிருபையை நாம பெற முடியாது. உங்க குறிப்புல அந்த 2 சகோதரர்கள் கதை, போட்டி போட்டு சொத்தையெல்லாம் இழந்தாங்களே, அது ஞாபகம் வருது. ஆமா, கரெக்ட். அந்த கதை காட்டுற மாதிரி பெருமை நம்மள இயேசு கிட்ட இருந்தும் மத்தவங்க கிட்ட இருந்தும் பிரிச்சு கடைசியில தனிமைக்கும் இழப்புக்கும் கொண்டு போயிடும். அப்போ இந்த மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் நம்ம உள்ள இருந்து வந்து நம்மள அசுத்தமாக்குது. ஆமா, இந்த பாவங்கள் நம்மள அசுத்தமாக்குறதுனால இயேசுவோட இருக்கிற உறவையும் பாதிக்குதுன்னு சொல்றீங்க. அப்போ பரிசுத்தமா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்? ரொம்ப ரொம்ப முக்கியம்.
வேதம் சொல்லுது பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் இயேசுவை தரிசிக்க முடியாது. ஓஹோ. அதாவது நம்ம உள்ளத்துல பாவம் இருக்கும்போது நாம இயேசுவோட பிரசன்னத்தை உணர முடியாது, அவரோட நெருக்கமா இருக்க முடியாது. சரி, இந்த பாவத்தோட விளைவுகள் அது நம்மளோட மட்டும் முடிஞ்சிடுமா இல்ல மத்தவங்களையும் பாதிக்குமா? ஏன் அடுத்த தலைமுறை கூட பாதிக்குமா? யாத்ராகமம் பத்தி சொன்னீங்களே. யாத்ராகமம் 34:7ல இயேசு மோசே கிட்ட சொல்றாரு, மன்னிக்கப்படாத பாவத்தோட விளைவு 3ஆம் 4ஆ தலைமுறை வரைக்கும் தொடரும்னு. அப்படியா? தலைமுறை பாவமா? இத நாம சரியா புரிஞ்சுக்கணும். இது வம்சாவளியா பாவம் கடத்தப்படுறதில்ல. ஆனா பாவத்தால வர்ற நீண்டகால பாதிப்புகள் குடும்பத்துல, சமுதாயத்துல ஏற்படுற தாக்கம் அத குறிக்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா அதே இயேசுதான் மனந்திரும்பினா மன்னிப்பு உண்டுன்னு சொல்லியிருக்காரு. ஓ, அப்ப மன்னிப்புக்கு வழி இருக்கு, எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும். நிச்சயமா உண்டு. அதுதான் நல்ல செய்தி. 1 யோவான் 1:10 ரொம்ப அழகா சொல்லுது. என்ன சொல்லுது? நம்முடைய பாவங்களை நாம அறிக்கையிட்டா, பாவங்களை நமக்கு மன்னிச்சு எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அறிக்கையிடணும். ஆமா, 2 விஷயம் முக்கியம். அறிக்கை செய்யணும், அப்புறம் அதை விட்டுறணும். நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செஞ்சு விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். மறைச்சா பிரயோஜனம் இல்ல. இல்லவே இல்ல. ஆனா சில பேர் கடைசி வரைக்கும் அறிக்கை செய்யாம விடாம இருக்காங்களே. அந்த மரணப்படுக்கையில கூட சாராயம் கேட்டு குடிச்சு இறந்த மனுஷன் கதை எவ்வளோ பயங்கரமா இருக்கு. அது ரொம்ப வருத்தமான நிலைமைதான். மன்னிக்கப்படாத, அறிக்கை செய்யப்படாத பாவத்தோட இறக்கிறது ரொம்ப ஆபத்து. ஏன்னா நீதிமொழிகள் 13:21 சொல்லுது, தீவினை பாவியை பின்தொடரும். பாவம் தொடருமா? ஆமா, என்னாகமோ 32:23 எச்சரிக்குது, உங்கள் பாவம் உங்களை தேடி பிடிக்கும். சில சமயம் அதோட விளைவு தெரிய ரொம்ப நாள் ஆகலாம். நீங்க சொன்ன அந்த பெண்ணோட கதை மாதிரி தானே. சின்ன வயசுல அப்பா செஞ்ச கொலைய பார்த்துட்டா பல வருஷம் கழிச்சு அவ மகளோட ஒரு பார்வை அந்த நினைவை கொண்டு வந்து உண்மைய சொல்லிடுறா. ஆமா, பாவம் மறைஞ்சிருக்கிற மாதிரி தோணினாலும் அது வெளிப்படும். அதோட விளைவுகளும் தொடருங்கிறதுக்கு அது ஒரு நல்ல உதாரணம். பாவம் நம்மள மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் சில சமயம் சந்ததிகளையும் கூட பாதிக்குது. இவ்வளவு பாரமான விஷயங்களை கேட்டதும் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வருது. இத்தனை பாவம், இத்தனை பயங்கரமான விளைவு, இதுல இருந்து தப்பிக்க, விடுதலை அடைய என்னதான் வழி? இந்த இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வரவே முடியாதா? முடியும், நிச்சயமா முடியும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? அதுதான் நம்ம அருள்நாதர் இயேசு. அவரோட அளவற்ற இரக்கம், அவர் நமக்காக செஞ்ச அந்த தியாகம், இதுதான் நம்ம நம்பிக்கையோட மையம். நீதிமொழிகள் 10:12 சொல்ற மாதிரி அன்பு எல்லா பாவங்களையும் மூடும். இது எவ்வளவு ஆறுதலா இருக்கு. இதுதான் நற்செய்தியா? ஹல்லேலூயா! அதுதான் நற்செய்தியோட இதயம். இயேசுவோட அன்புதான் நம்ம எல்லா பாவத்தையும் மூடி மன்னிக்க வழி செய்யுது. ஆனா இந்த மன்னிப்பு எப்படி கிடைக்குது? அதுக்குதான் அந்த தியாகம் தேவைப்பட்டுச்சு. பழைய ஏற்பாட்டுல லேவியாராகமம் 17:11, புதிய ஏற்பாட்டுல எபிரேயர் 9:22 எல்லாம் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லன்னு. ரத்த சிந்தனுமா? ஆமா, ஆனா பாவம் செஞ்ச மனுஷனோட ரத்தம் இன்னொருத்தரோட பாவத்தை போக்காது, அதுக்கு போதாது. அப்போ என்ன மாதிரி ரத்தம் தேவைப்பட்டுச்சு? கரையில்லாத, மாசில்லாத பரிசுத்தமான ஒருத்தரோட ரத்தம். அப்படிப்பட்ட பரிசுத்தர் யாரு? இயேசு ஒருத்தர் தான். ஓ, அதனாலதான் அவரே மனுஷனா இந்த பூமிக்கு வந்து நமக்காக அவரோட ரத்தத்தை சிந்தினாரு. இயேசுவோட அந்த பரிசுத்தத்துக்கு வேதம் என்ன சாட்சி சொல்லுது? கிட்ட பாவம் இருக்குன்னு உங்களை யார் என்ன குற்றப்படுத்த முடியும்னு அவரை விசாரிச்ச பிலாத்தோவே 2 தடவை சொல்றான். யோவான் 19ல, இவன் கிட்ட நான் ஒரு குற்றத்தையும் காணலன்னு. பிலாத்தோவே சொல்றானா? ஆமா, இயேசுவோட வாழ்ந்த பேதுரு 1 பேதுரு 2:22 சொல்றாரு, அவர் பாவம் செய்யல, அவர் வாயில வஞ்சனையும் காணப்படலன்னு. அப்போ அந்த பாவம் இல்லாத பரிசுத்த ரத்தத்தினாலதான் நமக்கு மீட்பு. 1 பேதுரு 1:18-19 சொல்ற மாதிரி தங்கம் வெள்ளியால இல்ல, கிறிஸ்துவின் குற்றமில்லாத மாசு இல்லாத ரத்தத்தால தான் மீட்கப்பட்டோம். ஆமா, நம்ம பாவத்துக்காக நாம சிந்த வேண்டிய ரத்தத்துக்கு பதிலா இயேசுவோட தூய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. இதுதான் இயேசுவோட அன்போட உச்சகட்டம். கரெக்ட். 1 யோவான் 4:9-10 அது ரொம்ப அழகா சொல்லுது,
தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் அன்பு வெளிப்பட்டது. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அந்த அன்பு தான் சிலுவையில வெளிப்பட்டுச்சு. ஆமா, நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்துல வெளிப்பட்டுச்சு. இந்த தியாகத்தோட ஆழத்தை புரிய வைக்க உங்க குறிப்புல ஒரு கதை இருக்குதே, அந்த பாலங்காப்பாளர் கதை. அது ரொம்ப மனசு உருகுற மாதிரி இருக்கு. ஆமா, அது இயேசுவோட தியாகத்தோட ஒரு சின்ன நிழல் தான் காட்டுது. ஒரு பெரிய ஆறு, அது மேல கப்பல் போகவும் ரயில் போகவும் திறந்து மூடுற ஒரு பாலம். அதோட காப்பாளர் ஒரு நாள் அவரோட 12 வயசு பையனை வேலைக்கு கூட்டிட்டு போறாரு. சரி. அப்போ ரயில் வர சத்தம் கேக்குது. பாலத்தை மூடணும், பையனை ஒரு பாதுகாப்பான இடத்துல நிக்க சொல்லிட்டு அவர் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு ஓடுறாரு. ஆனா பையன் கேட்காம? ஆமா, பையன் ஆர்வத்துல அப்பாவை ஃபாலோ பண்ணி போய் எதிர்பாராம அந்த பாலத்தோட பெரிய மெஷின்குள்ள விழுந்துடுறான். ஐயோ! இப்போ அந்த அப்பாவோட நிலைமைய யோசிங்க. பாலத்தை மூடுனா ரயில்ல போறவங்கள காப்பாத்தலாம். ஆனா மூடுனா மெஷின்குள்ள இருக்கிற அவரோட ஒரே பையன் நசுங்கி செத்துடுவான். என்ன ஒரு நிலைமை! பையன் உள்ள இருந்து கத்துறான், அப்பா என்ன காப்பாத்துங்க, டாடி சேவ் மீனு. ஒரு பக்கம் பையன், இன்னொரு பக்கம் நூத்துக்கணக்கான பயணிகள். அப்பா மனச கல்லாக்கிக்கிறாரு. பையனோட கதறல கேட்டும் ரயில்ல இருக்கிறவங்கள காப்பாத்த அந்த பாலத்தை மூடுற லீவரை இழுக்கிறாரு. பையன் நசுங்கி இறந்து போறான். ரயில் பாதுகாப்பா போகுது. அதுல இருந்தவங்க சிரிச்சிட்டு விளையாடிட்டு குடிச்சிட்டு அவங்க உயிரை காப்பாத்த ஒரு அப்பா எவ்ளோ பெரிய விலை கொடுத்தாருன்னு தெரியாமலே போறாங்க. அந்த அப்பா பாலத்தை ஓரமா நின்னு அழுகிறார். என் பையன் உடம்பு மேலதான் இந்த ரயில் போகுதுன்னு இவங்களுக்கு தெரியலையேன்னு கதறார். இந்த கதைய கேக்கும்போது நம்ம பாவத்தை சுமந்த இயேசுவோட பாடுதான் ஞாபகத்துக்கு வருது. மத்தேயு 27:46 சிலுவையில் அவர் எப்படி கத்துனாரு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆமா, ஏன் அப்படி கத்துனாரு? அவர் பாவம் செய்யாதவராச்சே. நமக்காகவா? நமக்காக, உங்களுக்காக, எனக்காக. 1 பேதுரு 2:24 சொல்லுது, அவரு நம்ம பாவங்களை தம்முடைய சரீரத்துல சிலுவையில சுமந்தாருன்னு. மத்தேயு 8:17 சொல்ற மாதிரி நம்ம பலவீனம், வியாதி, துக்கம் எல்லாத்தையும் சுமந்தாரு. இந்த உலகத்தோட மொத்த பாவபாரம் அவர் மேல வைக்கப்பட்டப்போ அந்த பாரம் அவரை நெரிச்சது. பிதாவாகிய இயேசுவோட இருந்த அந்த நெருக்கம், அந்த பாவத்தினால ஒரு கணம் தடைப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு, அதுதான் அவர் அப்படி கதற வச்சது. அந்த பாலங்காப்பாளரோட பையன் அப்பா காப்பாத்துங்கன்னு கத்துன மாதிரி இயேசு நம்ம பாவத்தோட தண்டனையை ஏத்துக்கிட்டு நமக்காக அந்த கதறல்ல இருந்தாரு. ஆமா, ஆனா அந்த வேதனைக்கு பின்னாடி ஒரு பெரிய வெற்றி இருக்கு. இயேசுவோட அன்பு ஜெயிச்சது. திரும்பவும் நீதிமொழிகள் 10:12 ஞாபகம் படுத்திக்கோங்க. அன்பு எல்லா பாவங்களையும் மூடும். இயேசுவோட சிலுவை மரணம் அந்த அன்போட வெளிப்பாடு. அந்த அன்பால சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கா? அளவிட முடியாத வல்லமை. 1 யோவான் 1:7 அது உறுதிப்படுத்துது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களையும்? ஆமா, கவனிங்க, சில பாவங்களை இல்ல, சகல பாவங்களையும். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு காலம் பாவத்துல வாழ்ந்திருந்தாலும் சரி, இயேசுவோட ரத்தம் நம்மள முழுசா கழுவி சுத்தமாக்க வல்லது. ஆச்சரியமா இருக்கு. நீதிமொழிகள் 20:9 ஒரு கேள்வி கேக்குது. ஏன் இருதயத்தை சுத்திகரிச்சேன், நான் பாவம் இல்லாம சுத்தமானேன்னு சொல்லத்தக்கவன் யாரு? மனுஷனால முடியாது. ஆனா இயேசுவோட ரத்தத்தால முடியும். நிச்சயமா. எவ்வளவு பாவம் இருந்தாலும் உண்மையா மனந்திரும்பி இயேசு கிட்ட வரும்போது அவர் மன்னிக்கவும் நம்ம பாவ கரைகளை கழுவவும் தயாரா இருக்காரு. ஒரே ஒரு சொட்டு இரத்தம் நம்மளை எப்பவுமே தூய்மையாக்க வல்லது. அப்போ இந்த ஆழமான உரையாடலோட முக்கிய செய்தி இதுதானே நினைக்கிறேன். பாவம் நம்ம உள்ளேந்து வருது, அதுக்கு விளைவுகளும் இருக்கு. ஆனா எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் இயேசுவோட தியாக அன்பு, அவரோட பரிசுத்த இரத்தம் மூலியமா நமக்கு முழு மன்னிப்பு, விடுதலை, சுத்திகரிப்பு கிடைக்குது. அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க. இதுதான் நம்ம உறுதியா பிடிச்சுக்க வேண்டிய நல்ல செய்தி. இந்த உரையாடலோட இறுதியில மறுபடியும் நினைவூட்டுறோம். உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ இல்ல வேதத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ 8707277783 இந்த நம்பர்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இயேசுவோட அன்பு உங்க பாவங்களை மூடியிருக்கு, அவரோட இரத்தம் உங்களை சுத்திகரிச்சிருக்குங்கிறத நீங்க உங்க சொந்த அனுபவத்துல உணர்ந்திருக்கீங்களா?
ஒருவேளை இன்னும் இல்லைன்னா, இல்ல அந்த அனுபவத்துல இன்னும் வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த அன்போட ஆழத்தையும் அதோட வல்லமையையும் இன்னைக்கு நீங்க தியானிச்சு பார்க்க உங்கள அழைக்கிறோம். இந்த அருமையான சிந்தனையோட இன்றைய உரையாடலை நாம நிறைவு செய்றோம். இயேசுவின் சமாதானம் உங்களோட இருப்பதாக.